சாம்பார் பார்க்க போகிறோம். பருப்பு வேக வச்சு வெங்காயம் தக்காளி பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது பைத்தம்பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பு கடையில் சாம்பார் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு. இதில் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம புளி கரைச்சும் சேர்க்கலாம். நம்ம இதை கடைஞ்சிட்டு தாளித்து இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான பைத்தம்பருப்பு கடையில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பருப்பு வேக வச்சுட்டா எல்லாமே ஈஸி தான். சமையல் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம பைத்தம்பருப்பு கடைஞ்சாச்சு. இதிலே மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம், புளி உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து கொதிக்க வச்சு இறக்கிட்டால் நம்ம சூப்பரான டிஃபன் சாம்பார் பைத்தம்பருப்பு கடையில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். கடையில் சாம்பாருக்கு தேவையான தண்ணிலாம் நம்ம சேர்த்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம சாம்பார். தேவையான அளவு கட்டியாக வேணும்னாலும் நம்ம கட்டியாக வச்சுக்கலாம், தனியாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய், கடுகு, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்க்குறப்ப கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சாம்பார் நம்ம தாளிச்சிட்டோம்னா சூப்பரான நம்ம பைத்தம்பருப்பு கடையில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி கொதிக்க வச்சு இறக்கிட்டா நம்ம சாம்பார். இப்போ பாருங்க, நம்ம பைத்தம்பருப்பு கடையிலுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறப்ப இன்னும் வாசனையாக இருக்கும். இன்னும் கடையில் இவங்க பாருங்கள், சூப்பராக நம்ம சாம்பார் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டான பைத்தம்பருப்பு சாம்பார். டிஃபனுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றேன்.